நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம். உமன் இஸ் சம்மன் ஹூ மேக்ஸ் அ ஹவுஸ் இன்டு அ ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரம் முழுக்க நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நம்ம யாரை கெஸ்டா கூப்பிடலாம்? ஆப்வியஸ்லி ஒரு உமன் அச்சீவரை தான் இன்னைக்கு கெஸ்டா கூப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு கெஸ்ட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சைலண்டா கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்க ஆட்டி வைக்காத ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் டிரெக்டரா, ஒரு டிரெக்டரா, ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டியா இன்னும் அவங்க உயரத்தை எட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சாலும் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்வீட்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆல் இன் ஆல் அழகு ராணி அப்படின்னு நான் செல்லமா சொல்லலாம். வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் டான்ஸ் மாஸ்டர் கலா. ப்ளீஸ் மாஸ்டர் உட்காருங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் மாஸ்டர் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு பேட்டி கொடுக்க போறீங்கல்ல நீங்க? இது வரைக்கும் எதுவும் கொடுத்தது கிடையாது. ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பால. ஏன்னா அது இது வரைக்கும் நாங்கள் வெளியே தான் தனி ஒன்றா போயிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, உங்களது லவ் மேரேஜ் எங்கே, காதல் எப்படி பூத்துது அது சொல்லுங்க. இது ஆக்சுவலி லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ். அப்படியா? ஆமா. ஆனா நான் கேள்விப்பட்டேன் நீங்க ட்ரெயின்ல தான் அவரை இல்ல, எப்படின்னா ட்ரெயின்ல கூட அவர் நான் மீட்டே பண்ணல. மீட் பண்ணல. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷோக்கு போயிட்டு இருந்தோம், கேரளா ஷோக்கு. அப்போ டான்சர்ஸ்லாம் லக்கேஜ் ஏறணும், நான் ஏசியில் இருந்தேன். ஒரு பாக்ஸ் வர வேண்டியது. ஸோ ஓடி போய் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே போவோம்ல, போய் எல்லாம் ஏரியாச்சா சொல்லிட்டு ஏறும்போது ட்ரெயின் கிளம்பணுன்னா ஒரு 3rd ஏசி கிட்ட போய் உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு மலையாளி கப்புள்ஸ் அவங்க என்னோட ஃபேன். ஐயோ கலாமாஸ் பயங்கர அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பேச ஒருத்தர் பயங்கர ஹைட்டு, அழகாக ஸ்மார்ட்டாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தார். எனக்கு அது நான் பார்த்தது கூட இல்லை, மறந்தே போச்சு. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க உங்கள் நம்பர் வேணும் எனக்கு, ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டாக April 1st or 2nd ஒரு கால் வந்தது. அதாவது தமிழ் இல்லாமல் மலையாளம். எனக்கு மலையாளம் சுத்தமாக தெரியாது, மலையாளி தான் பட் தெரியாது. உங்களை ட்ரெயினில் பார்த்தேன், வே ஆஃப் ஸ்பீச் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனது, நீங்கள் ஒரு கொரியோகிராஃபர். நான் எனக்கு சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது, பட் ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் கிடச்சிது? நான் ரொம்ப ரஃபாக பேசுவேன்ல, எப்படி இந்த நம்பர் கிடச்சது? இல்லை ஏதோ பேசணும்னு என் மைண்டில் என்ன தெரியல, எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ரொம்ப அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தீங்க, ஒரு கேர்ளுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கா அப்படின்னு பேசினேன் நான். அப்போ அவர் இங்கே, நான் எங்கன்னா நான் இந்த மாதிரி கோட்டயம் சொன்னேன்னா, கோட்டயம் அவங்க அப்பா கோட்டயம், எங்கள் அப்பா கோட்டயம் சொன்னேன். ஒரு பாசம். அப்போ நான் வீட்டுக்கு வரணும், அம்மா பார்க்கலாமான்னு. ஸோ அப்படி தான் வீட்டுக்கு வந்தார் தவிர. ஸோ அந்த ட்ரெயினில் புக் படிச்சுட்டு இருந்தவர் இவர் தான். ஸோ இதில் அவரு நம்பர் வாங்கினாரா? நான் அந்த லேடிட்ட கொடுத்ததை இவர் எடுத்திருக்காரு. ஓ, நோட் பண்ணியிருக்காரு. அப்படியே காதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு. ஒரு வாட்டி நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். போயிருக்கும் போது இவர் நேராக எங்கள் அம்மாட்ட கூட கேட்காம என் சிஸ்டர்கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு கலாவை கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஐயோ அவர் ராட்சசியாச்சேன்னு அப்படியே சொல்லிட்டா. இல்லை நான் பண்ண உங்கள் சிஸ்டர் தான் பண்ணுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. ஸோ அது அம்மாட்ட சொன்னோன்னா அம்மா கூப்பிட்டு கேட்டிருக்கான், என்ன தைரியத்தில் பேசுகிற, உனக்கு தெரியுமா கலா? யாரு? எங்கள் அம்மா. அவர்கிட்ட? ஆமாம், அவர் கூப்பிட்டு இதெல்லாம் நான் இல்லை, சுவிட்சர்லாந்துல ஷூட்டிங்ல இருக்கீங்க. அப்புறம் அம்மாட்ட கேட்டோன்னா அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாது, அவள் கொஞ்சம் கத்துவா எது சொன்னாலும், அவட்ட நான் கேட்குறேன். சரி வந்தாங்க, கேட்டாங்க, சுஷல் கத்துனேன். அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், கொஞ்சம் பார்க்குறேன் யாரு ஏது. அம்மா ஒரே கத்துவாங்கல்ல, பொண்ணுங்களை வச்சு இப்படி இப்படின்னு கத்துவாங்க, புலம்புற மாதிரி. உனக்கு கல்யாணம் ஆனால் பிருந்தா கல்யாணம் ஆகும் அப்படி இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோடனே சரி நான் சொன்னேன் ஒரு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பயம் நம்மளுக்கு ஒரு லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். சரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என் மாமியார் கனடா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபாதர் கவர்மெண்ட்டில் இதில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவங்க ஒரு பிரதர் பிடிச்ச அவரோட வே ஆஃப் டாக் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது மாதிரி ஏன்னா எனக்கு என்ன பயம்னா அந்த ஆண்கள் அப்படின்னா அந்த பெண்கள் அடிமை. ஏன்னா நாம் ஒரு சினிமாக்காரியாக இருக்கோம், நாளைக்கு அந்த சினிமாக்காரின் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஒரு பயம் இருந்து. ஸோ ஒரு 1 month அப்படியே அவர்கிட்ட ஃபோனில் பேசின உடனே ஓகே சொன்ன உடனே ஒரு 2 நாளில் அவங்க ஃபாதர் மதர் வந்தாங்க. அவங்க ஃபாதர் மதர் ஃபஸ்ட்டு தான் சொந்த பையன் கூட பண்ணாமல் அவன் நம்ம வீட்டு பொண்ணு இப்போ
அவ கண்ணிலேருந்து தண்ணி வராமல் நீ பார்த்துக்கணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு வித்தின் 1 மந்தில் மேரேஜ் ஆகிட்டு அப்படி இருந்தோம். அதுதான் எங்கள் லைஃப். டக்குன்னு ஆயிடுச்சு, எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. பட் உங்களுடைய கல்யாணம் வந்து குருவாயூர்ல தான் நடந்தது இல்ல? கண்டிப்பா. அது எங்க வீட்ல எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் குருவாயூர்ல தான் நடக்கும். எங்க அம்மாவுடைய அது குலதெய்வம் மாதிரி. ஸோ கோவில்ல தான் நடந்தது. ஓகே, சரி இப்போ சொல்லுங்க, எப்பவுமே வந்துட்டு உங்க லவ் வேற கொஞ்சம் ரொம்ப குட்டி பீரியட் சொல்லிட்டீங்க. நீங்க வேற எப்ப பாரு பிஸியாவே இருப்பீங்க. நீங்க வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா அவங்களுக்கு? கண்டிப்பா. கண்டிப்பா. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. ஓ, ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். என்னென்ன வாங்கி கொடுப்பீங்க? ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ரத்த எடுத்து என்ன பண்ணுவீங்க? அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் செயின் வாங்கி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? திக் செயின் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுக்கறது கம்மி, ஏன்னா அவருக்கு ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட். ஸோ கோல்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அது மாதிரி டைமண்ட், அப்புறம் பேசிலேட்டர், அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, அவர் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு? அவரு எக்கச்சக்க கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு. அவர் பக்கத்தில் நான் கிடையாது, நான் அது இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அவர் தான் கிஃப்ட்ல பெஸ்ட். எக்கச்சக்கம். சரி, அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கிஃப்ட் கொடுக்குற செக்மெண்ட் தான். ஸோ கிஃப்ட் கொடுக்கணும்னா முதல்ல நம்ம வந்து ஹீரோ சாரை கூப்பிட்டாகணும். அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதுவும் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக வந்து கணவன் மனைவியாக ஒரு பேட்டி கொடுக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் மகேஷ் சேட்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ப்ளீஸ் உட்காருங்க. ஏதோ மிலிட்டரி மிசைலுக்கு வந்த மாதிரி மகேஷ் சேட்டா, முதல்ல வந்து ரொம்ப நன்றி எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு மேம் கல்யாணம் ஆகி? 9 years. 9 yearsல நீங்க ஒரு இன்டர்வியூ கூட ஒண்ணா கொடுத்ததே கிடையாதுல்ல? ஏன் அப்படி பண்ணீங்க? அதான் என்னோட ஒரு கேள்வி. ஏன்? வாய் எதுக்கும் சிம்பிளா இருக்கணும்னு நினைச்சாங்க, வெளியில வர பயங்கர ஒரு ரொமான்டிக் ஹீரோவாமே நீங்க, ஒரு காதல் இளவரசன் அந்த மாதிரி. February 14th gift கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களாமே? இல்ல அப்படி இல்லை, எல்லா ஆம்பளைகளும் அவங்க வைஃபை ரொம்ப லவ் பண்ணுவாங்க, எல்லார்கிட்டயும் அது இருப்பாங்க. ஆல்சோ ஒன் அமங்ஸ்ட் அந்த மாதிரி கிஃப்டா வாங்கி பொழிவீங்களாமே? அது எனக்கு இப்போ எங்கே போனாலும் ஏதாவது இங்கேயாலும் எப்ராடானாலும் எங்கேயாவது போய் பிடிச்சேன்னா நான் கேட்க கூட மாட்டேன், அப்படியே வாங்கிட்டு வந்துடுவீங்க. பட் இவங்க வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா? இல்லை, அதை அவங்க சொல்ல மாட்டேங்கிற பட் இயர்லி ஒன்ஸ் எல்லாம் தான் கொடுப்பாங்க, பட் வெரி எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி கிஃப்ட் நச்சுன்னு வெயிட்டா. பட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா அழகான ஒரு கியூட் ஃபீலிங்கோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத ஒரு அழகான ஒய்ஃபா அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட். தெரியுமா உங்களுக்கு என்ன கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வாட்சஸ் பிடிக்கும், ஷூஸ் பிடிக்கும், பெர்ஃப்யூம் பிடிக்கும். இது மூணுல ஏதாவது தான் இருக்கும். அல்ல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனா கோல்டு பிடிக்கும், பட் அது இங்க வராது, இந்த செட்ல வராது. ஏன் சார், நாங்க என்ன எடுத்து வித்துறவா போறோம்? எங்க அம்மா தான் அப்படியே தெரிஞ்சு உங்களுக்கு இந்த செட்ல வராதுங்கறீங்க. சோ வந்து வாட்ச், ஷூ, பெர்ஃப்யூம் இதான் சாய்ஸா? வேற சாய்ஸ் இல்லையா? என்ன மாஸ்டர் எவ்வளவு மார்க் போடுறீங்க? என்ன கரெக்டா சொல்லி இருக்கறாரா பதில்? நீங்க என்ன சொல்ல? கண்டிப்பா. கண்டிப்பாவா? கொடுத்துலாமா அப்ப கிஃப்ட்? கொடுத்துலாமா? ப்ராமிஸ் நான் தான் வாங்க. பர்ஃப்யூம்ஸ் அவ்வளோ பிடிக்கும், அப்படியே ஒரு ஜீரோ ஃபுல்லாக வச்சிருக்கேன். அதாவது பிடிச்சிருந்தால்தான் அது நடக்குமா? பிடிச்சிருந்தால்தான், இல்லைன்னா நடக்காது. சூப்பர்ல, கலக்கிட்டாங்கல்ல மாஸ்டர்? டச் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த கிஃப்ட்? இல்ல, சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. ஓகே, இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இன்னொரு அக்யூஸ்ட் கேள்வி தான் நாங்க கேட்க போறோம். மாஸ்டர் யாருக்கோ ட்ரெயின்ல நம்பர் கொடுத்தா அந்த நம்பரை ஒட்டி கேட்டு நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. அது ஐ ஆல்வேஸ் சே தேங்க்ஸ் டு காட். அந்த டைம்ல அந்த நம்பர் கேட்டனால தான். எப்படி சார் கபால்னு ஞாபகம்? அது அப்படி தெரியாது, அது அந்த டைம் வந்துட்டு அது என்ன சொல்ல முடியும். அந்த சினிமாவும் பார்க்க மாட்டாரு, சினிமாவும் பார்த்தது கிடையாது. ஆமா, நீங்க அவங்களுடைய கோரியோகிராஃபில பார்த்த ஒரே ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வந்து புது புது அர்த்தங்கள் தானா? எஸ், அது and it happens to be அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஒரு கோரியோகிராஃபி. அதான் நான் சொல்றேன்ல, அந்த நம்ம என்ன சொல்றான், அந்த நிமித்தங்கள் நிறைய விஷயங்கள் அப்படியே எனக்கு லைன்ல கிளிக் ஆயிருக்கு இவங்களை பார்க்கறதுக்கு. ஸோ எங்கேயோ இவங்கள தான் கல்யாணம் பண்ண போறோங்கிறனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் படம் அது பார்த்துருக்கீங்களோ என்னமோ ஏதோ. அதான் நான் அப்படி உட்காந்து தனியா உட்காந்து நம்ம யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் மனசுல. அண்ட் உங்க வைஃப் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
பிடிச்ச விஷயம் எது? எதை பார்த்து வந்து இவங்க தான்ப்பா நம்ம லைஃப் பார்ட்னர்? ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ். சான்ஸே இல்லை. வெரி பாசிட்டிவ் பர்சன். நான் பார்த்ததே கிடையாது. அது தட்ஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் திங். அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. டு ஹேண்டில் சோ மெனி ஒரு சிச்சுவேஷன். அது என்னால் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னால் முடியாது. ரொம்ப கியூட்டா 2 பேரும் நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். இது சரவணாஸ் டோஸ்ட் தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணாஸ் டோஸ்ட் தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம். ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கோம் கலா மாஸ்டர் மற்றும் அவருடைய கணவர் மகேஷ் அவர்களோட. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம உங்களுடைய கல்யாண நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான அந்த நிகழ்வில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க. 9 years ஆயிடுச்சு இல்லை மாஸ்டர்? ஸோ 2004 காட் மேரிட் இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துட்டு அப்படியே பேசலாமா? ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ கேன் ஐ ஹேவ் த பிக்சர்ஸ் ப்ளீஸ்? எப்படி இருக்கீங்க? குருவாயூர்ல நடந்த திருமணம் அல்லவா அது? கண்டிப்பா. இது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம். மாத்திரம் எடுத்து அவ்வளோ இல்லை. வைக்கணும் ஹஸ்பண்டுக்கு ப்ரெக்னெண்டாக வரும். ஐயோ, வெக்கம்லாம் பட்டீங்களா கல்யாணம்? ஐயா அவர் தான் வைக்கப்பட்டார். ப்ளீஸ் இப்போவாது வெக்கப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் எங்களுக்கு ப்ளீஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு அடுத்த செட் ஆஃப் பிக்சர்ஸ் பார்க்கலாம். அம்மா. ஸோ அம்மா இல்லையா? உங்களுடைய அம்மா. யாரெல்லாம் வந்திருக்காங்க செலிபிரிட்டி? இது என்னோட ஆல் சிஸ்டர்ஸ். ஓகே, ஆல் செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் என் கையில் கிடைக்கல. என் மாமியார். ஓ, அம்மா என்ன அழகாக இருக்காங்க. என் மாமியார் மாமியார். வந்திருந்தாங்க. குஷ் வந்தா, மீனா வந்திருந்தா, சுகன்யாலாம் வந்திருந்தா. அது அப்படியே மிஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த எடுத்து வைக்கிற ஹேபிட்ஸ் எல்லாமே கிடையவே கிடையாது. சேர்த்து வைக்கிற ஹேபிட்டே கிடையாது. ஓகே, பட் அட்லீஸ்ட் இந்த எங்களோட எபிசோடையாவது நீங்க பத்திரமா வச்சுக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க பல வருஷங்கள் கழிச்சு நீங்க வந்து ஒருத்தருக்கு இதை போட்டு காட்டலாம் என் பையனுக்கு. ஆமா, அதனால ஒழுங்கா நீங்க அவரை பத்தி இப்ப பேசிடுங்க. இல்லன்னா 10 வருஷம் கழிச்சு அவர் உங்களை பயங்கரமா திட்டுவாங்க. சோ அவரை பத்தி சொல்லுங்க. இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர். எங்க 2 பேருக்கு ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர். சினிமா பிடிக்காது, சவுண்டு பிடிக்காது, ஐயோ க்ரௌடு பிடிக்காது, சவுண்டு பிடிக்காது, க்ரௌடு பிடிக்காது. ஓகே. அவர் எல்லாமே டிவி ஐபேட்ல வந்து புதுசா கிரியேட் பண்ணுவார் எல்லாத்தையுமே. அண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பையன் சொல்லும்போது வால் தாசி இருக்கும். பட் என் பையன்ட்ட வாலே கிடையாது. அவனுக்கு அப்பானா உயிர். நானும் 2 பேரும் உயிர். செல்லம் அப்பா தான் செல்லம். அப்பா தான் செல்லம். அண்ட் ஒரு மீறி பண்ண மாட்டான், எதையுமே மீறி பண்ண மாட்டான். அது மாதிரி ஒரு மீட்டிங் வரும்போது இப்படின்னு ஒரு லுக்கு கொடுத்தா உள்ளே போயிடுவான். ஸோ அவ்வளோ ஒரு ஒபீடியன்ட். எனக்கு அது கிடைச்சது கண்டிப்பாக நான் வந்து கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, தட் இஸ் ஸோ நைஸ், ஸோ பிளெஸ்ட் அந்த விஷயம் கேட்கும்போதே. ஓகே, ஸோ சேட்டா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தான். மாஸ்டர் நிறைய பேசியிருக்காங்க. மாஸ்டர் அவர் பேசணும் நம்ம கொஞ்சம். சேட்டா சொல்லுங்க, இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன் போட்டாங்களாமே. ஃபுல் கண்டிஷன் மாஸ்டரா இருந்திருக்காங்க. டான்ஸ் மாஸ்டரா கண்டிஷன் போட்டாங்க. ஆமா, என்ன கண்டிஷன் போட்டாங்க? ஒரே ஒரு கண்டிஷன் தான். அப்படியா? நிறைய இல்லையா? அப்படியே இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அவங்க ஷீ லவ்ஸ் அனிமல்ஸ். அது அவங்க 2 பெட் டாக்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என் கூட என் வீட்டில் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அது என்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஐ குடன்ட் டூ தட். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்கிட்ட கேட்டேன். வேற ஒன்றுமே கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படியா? கண்டிப்பாக எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் 2 பட்டர் அண்ட் ஹனி அப்படின்னு நான் தனிமையாக இருக்கும்போது அதுக்கு 2 தான் இருந்தது. ஸோ அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கல்யாணம் ஆகி நம்ம தனி கொடுத்துனோம் போனால் அந்த 2 டாக் வேணும். என் கூட இருக்கு. அப்போ தலையாட்டினாரு, ஏமாத்திட்டாரு. சரி, இவங்க வந்து எல்லாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க? இல்லை இல்லை, நெவர். நெவரா? ஏன் மாஸ்டர், ஏன் இப்படி பண்ணீங்க? அதெல்லாம் இந்த நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே வந்து போட்ட இதில் வருது இல்லை. நம்ம டான்ஸில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால ஸோ அவங்க ப்ரெஷரைஸும் பண்ணுறது இல்லை. அந்த டாப்பிக்கே பேச மாட்டோம். ஷூட்டிங் முடிஞ்சால் ஷூட்டிங் டாபிக் பேச மாட்டோம். இப்போ லொக்கேஷன் போயிருந்தா கூட அந்த டாப்பிக்லாம் நான் பேச மாட்டேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டு வேலைகள், எப்பவுமே அந்த டாபிக் பேசவே மாட்டேன் நான் எப்பயுமே.
சொல்லி கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கொஞ்சம் மறந்துருப்பேன் டான்ஸ். கண்டிப்பா மறந்துடுவேன். சாரி சேட்டா, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ, கலா மாஸ்டர் அவர்களே டான்ஸ் மறக்க வைக்கிற ஒரு டான்சர் வந்து நம்ம கூட இன்னைக்கு செட்ல இருக்காங்கன்னு நினைக்குவோம். வெரி குட், வெரி குட். இந்த லேடி டெரரையே நம்மளால மெயின்டைன் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான அப்ப விஷயம். எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அது அவர் ஏதோ சொல்லியிருக்காரு மாஸ்டர், அதை நீங்க தனியா டீல் பண்ணி. அது வந்து தெரியும், மத்தவங்களுக்கு தெரியும். மத்தவங்க தெரியும், அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. பட் அடுத்து நான் ஒருத்தங்களை கூப்பிட போறேன். இவங்களை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும்னா, she always acts like a lady but she always thinks like a boss. அது மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கலா மாஸ்டரும் அடுத்து நம்ம வரப்போற கெஸ்டும் வந்து ரொம்ப வருடங்களா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, தப்பா சொல்றீங்க. ஐயோ, சிஸ்டர்னு சொல்லுங்க. சிஸ்டர், சகோதரிகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அவங்களையும் இந்த மேடை கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் த எவர் கிரீன், எவர் பப்ளி, எவர் பியூட்டிஃபுல். ஐ டோன்ட் நோ எப்படி அவங்க இதை மேனேஜ் பண்றாங்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் குஷ்பு சுந்தர். கூடையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ குஷ்பு, என் குஷ்பு. கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ குஷ்பு, என் குஷ்பு. ஒன்னாட்டம் பொம்பள யாரடி இந்த ஊரெல்லாம். சொல்லுங்க, இந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான ரெண்டு பேரை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எது? நீங்க பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயம் எது? சந்தோஷப்படக்கூடிய விஷயம் சொன்னீங்கன்னா, மெயினா வந்து கலாக்கா வந்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு அசிஸ்டண்டா இருந்தோம், அப்புறம் கொரியோகிராஃபராகவும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் மனசுல இருந்து கலாக்கா இப்போ செட்டில் ஆக போறாங்க. கலாக்காக்குன்னு ஒரு ஃபேமிலி. ஏன்னா கலாக்கா எப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்றவங்க, குடும்பத்துக்காக வாழ்றவங்க தான் நான் கலாக்காவை பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் மனசுல இருந்தது கலாக்காக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும், கலாக்காக்கு நான் சொந்த வீடு இருக்கணும், குடும்பம் நான் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு தனி ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கலாக்கா வந்து ஒரு ஹஸ்பண்ட், குழந்தையோட, அதுவும் வித்யுத் மாதிரி ஒரு வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் கியூட் பாய், ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா வாழும்போது ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி தேங்க் மகேஷ். இல்ல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா டிடி, இப்போ இருக்கிறது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் தன்னை விட கொஞ்சம் அதிகமா ஃபேமஸ் இருந்தாக்கா ஒரு ஈகோ வந்துடும். ஆமா, கண்டிப்பா. I wanted to ask that question next. they have that ego problem இருக்கு. அது என்ன, எங்க போனாலும் என் பொண்டாட்டி பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நான் பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருக்கு, யாருக்குமே என்ன பத்தி தெரியாது. அதுவும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது அது டபுள் ட்ரிபிள் கஷ்டம் தான். கண்டிப்பா. ஆனா மகேஷ் வந்து ஒரு நம்பிக்கைய, என் பொண்டாட்டி அவன் முன்னாடி அவன் ஜெயிக்கட்டும், அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுறேன் பாருங்க. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஃபேண்டாஸ்டிக் குவாலிட்டி. தேங்க்ஸ் கோஷ். இல்ல நிஜமா தட் இஸ் ஹியூஜ், ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க குஷ் மேம். நீங்க சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லானது, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட வீட்டில் டெய்லி வந்துட்டு குஷை பற்றி பேசாமல் ஒரு டேயே கிடையாது. ஸோ எவ்ரி டே வி டாக் அபவுட் ஹர். ஸோ நான் அவங்க ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க ஆஸ் எ உமன். அதுனா இது இந்த மாதிரி போல்ட் லேடி நான் பார்த்தது இல்லை. ஷி டாக் வாட் எவர் கம்ஸ் டு அவர் மைண்ட், வெரி ஸ்ட்ராங் உமன். ஆமா. ஸோ இங்கே அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்வா சாப்பிடுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது ஏன் இல்ல குஷகா? பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் என்ன பார்த்து வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் உமன் சொல்றாங்கல்ல, கலா சைடோட இன்னொன்று பக்கம் யாருக்குமே தெரியாது. அவங்கள மாதிரி ஒரு போல்ட் பர்சன் பார்க்க முடியாது. ஷீ இஸ் ஒன் பர்சன். அது நிறைய பேர் வந்து ஆரம்பத்துல என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா கலா இஸ் சோ அரகன்ட் தான் எல்லாரும் நினைப்பாங்க, ரொம்ப திமிர் பிடிச்சோம். என் வீட்டுக்காரும் நினைச்சாரு ஆரம்பத்துல, ஐயோ கலா அக்கா வந்து சாஃப்ட் கிடையாது, ரொம்ப அரகண்டா இருப்பாங்க. பட் தட் இஸ் ஹவ் கலா அக்கா இஸ். ஒர்க் பண்ணும்போது யாருன்னு பார்க்க மாட்டேன், டெரர் தான் அந்த இடத்துல. டெரர்னு அப்படி இப்படி டெரர் இல்ல. கிடையாது. ஒர்க் பிளேஸ்ல நான் கூட பக்கத்துல போக முடியாது. பெட்டர் டு பி அவே ஃப்ரம். பட் கலாக்கா வந்து அப்படிதான், மனசுல என்ன இருக்கோ அதை பட்டுல முஞ்சில அடிச்சிட்டு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அது என் மனசுல இருக்கு நான் சொல்லிடுவேன். அது ஒருவேளை தப்பு இருந்தா அப்புறம் சாரி கேட்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அது சின்ன குழந்தை இருந்தாலும் உடனே சாரி கேட்டுருவாங்க. அவங்க பையன்கிட்டே வந்து ஏதாவது சாரி வித் யூத் தான் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி. ஆனா மனசுல இருக்கிறது சொல்லணும். அண்ட் 100% உண்மை தவிர வாயாலேருந்து வேற எதுவுமே வராது. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஒரு டிப்ளமேசியா பேசணும், ஒரு டாக்டிக்கலா பேசணும், கொஞ்சம் மழுப்பு பேசணும், அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன கிடையாது. அடிச்சே என்ன எனக்கு என்ன கரெக்டா டெலிவரி பண்றாங்க. நான் ரொம்ப தைரியம் கத்துக்கிட்டது நானும் சரி, குஷ்பு சரி, எங்க அம்மா.
2 பேர் ரொம்ப திட்டு வாங்குவாங்க. குஷ்பும் பிருந்தா தான். ஐயோ ஓகே. அம்மை மாதிரி தைரியம் வந்து யாருக்குமே வராது. ஒரு தைரியம் டிரைவ் பண்ணணும்னா அம்மே தான். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அது ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கம் ஆன் டிவி ஆர் நாட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அப்பியரிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா லைக் திஸ். நான் இன்னைக்கு என்னோட அண்ணா நகர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி கறிக்க தொட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவன் அம்மா கிட்ட கேட்கும்போது தைரியம் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுறா கேமரா முன்னாடின்னு சொன்னேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன் எங்கள் அம்மா தான். இன்றைக்கி அண்ணா நகர் நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நான் போய் ப்ரே பண்ணிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் எங்கள் அம்மா. அது ஷி வாஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். சோ கியூட். உங்களை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இதே மாதிரி எப்போ இருக்கணும். பட் மேம் உங்ககிட்ட நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விருப்பப்படுறேன். இது வரைக்கும் இந்த எல்லா ஜட்ஜஸ்லுமே அவர் விருப்பப்படுற ஜட்ஜ் நமிதா மட்டும் தானே? அது இது என்னது? இது அது வந்து எங்களுக்கு பழகிடுச்சு. அப்படியா? நமிதா பார்த்து சைட் அடிக்காத ஆளே தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. ஆமா. சோ இவர் வருவாரு, நமிதா பாப்பாரு, என்ன ஒரு ரியாக்ஷன் இது? சேட்டா வாட் இஸ் திஸ் சேட்டா? அந்த ரியாக்ஷன் வரலன்னா டவுட் வரணும். நமிதா பார்த்துட்டு அந்த ரியாக்ஷன் வந்து தான் ஆகணும். அவர் உள்ள செட்டுக்குள்ள வரும்போதே நானும் குஷு பேசிப்போம். பாருடி நம்ம 2 பேரும் பார்க்க மாட்டான். நேரா கரெக்டா 3 பேர் உட்காந்து நேரா நமிதா கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்போம். ஏன் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க கேக்குறது? அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போவாங்க. அது சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அப்ப வெளிய ஒரு சிஸ்டரை வந்து நம்ம பார்க்கணும் இல்ல? ஓ வெளியால கெஸ்ட் நீங்க. கெஸ்ட் இல்ல. நோ கெஸ்ட். சிஸ்டர் தான் அது. ஐயோ ரியாக்ஷன் பார்த்தா அப்படி இல்லையே சார். ஓகே எனிவேஸ் அவங்க வந்து நிறைய உங்களை பத்தி பேசிட்டாங்க. நீங்க வந்துட்டு சுந்தர் சாரோ இல்ல குஷ்பு மேம் அவங்க 2 பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பொறாமப்படுற விஷயம்? காலையில 5 மணிக்கு எந்திரிப்பா. பசங்களுக்கு தன் கையால தான் சமைப்பா. பட் ஆனாது என் வீட்டுல குக்கு கிக்கு எல்லாம் இருக்கு. திடீர்னு எனக்கு ரொம்ப தூக்கலன்னா தூங்கிட்டாமா யாரா ஊட்டி விடுங்கன்னு சொல்லுவேன். அப்ப கிடையாது. அவளே தான் சமைப்பா, அவளே தான் குழந்தைக்கு சாப்பாடு போடுவா, அவளே தான் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா. அவ ஷூட்டிங் இல்லைன்னா தான் அவங்க அம்மா வந்து விடுவாங்க. ஸோ சுந்தர் சார் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் குஷ் மேல, குழந்தைய நல்லா பார்த்துப்பா. ஆனா அந்த குழந்தைங்களும் சுலமா சொல்லக்கூடாது. வெரி ஸ்வீட், வெரி ஒரு ரெஸ்பெக்ட் கத்துக்க வேண்டியது. நிறைய குழந்தைங்க வந்து அதிக பிரசங்கி தாசி. இந்த மாதிரி மாம்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி குழந்தைங்க தான் ரொம்ப பெரிய சப்போர்ட் இல்லையா? எனக்கு பெரிய பிளஸ் என்னன்னா குழந்தைங்க வந்து குழந்தைகாவே இருக்காங்க. வயசுக்கு மீறி பேச மாட்டாங்க. அப்படியே சில நேரத்துல வந்து யாரதோ கேட்டுட்டு பார்த்துட்டு வயசுக்கு மீறி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு லுக் கொடுப்பா. என்னது அவ உடனே சாரிம்மா சாரிம்மா அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம். நீங்க வந்துட்டு ஒரு வைஃபா கலா மாஸ்டருக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? கலா அக்காக்கு நான் வந்து 9.5. 9.5 கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஏன் 0.5 விட்டீங்க? அது நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நான் போர் அடிக்கும். அப்புறம் அடுத்த தடவை வந்து ஒரு ஜட்ஜ் சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவோம். ஒரு 0.5 அது கம்மி பண்ணாதான் ஐயோ அந்த 0.5 வரலையே. சரி ஒரு ஹஸ்பண்டா அவருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? I'll give him 10. அது என்னடா ரியாக்ஷன்? I thought I'll get 9. Suddenly சோ வந்துட்டு நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து கலா மாஸ்டர் பார்த்துட்டு நீங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நான் வந்து கலா அக்கா கிட்ட கத்துக்கிட்டது வந்து how to be the boss. அது வந்து ரொம்ப நாளா எனக்கு though I have a production house எனக்கு அந்த ரொம்ப நாளாவே அந்த கண்ட்ரோல் தெரியல. கமாண்ட் அந்த கண்ட்ரோல் அந்த கமாண்ட் வரல எனக்கு. பட் கலாக்க நான் பார்த்துருக்கேன். ஒர்க் இருக்கும்போது she will not be bothered who it is. My work is my religion. அந்த மாதிரி என்னுடைய வேலை தான் என்னுடைய கடவுள், என் வேலை தான் என்னுடைய தர்மம். அந்த மாதிரி இருக்கும்போது the way she commands respect and எல்லாமே வந்து அவங்க பேச்சு எல்லாமே ஒரு விஷயம் நடக்காது. ஒரு ஈக்காக்க கூட கத்தாது. அவங்களோட நோட்டீஸ் பண்ணாம. Absolutely. So அந்த விஷயம் வந்து நான் கலாக்கா கிட்ட கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கே தெரியும். அவங்க சிரிக்கிறாங்களே அதான் மாட்டிக்கிட்டாங்களே அவங்களே. மாஸ்டர் எமோஷனல் ஃபூல். ஐயோ மாஸ்டர் என்ன நான் எவ்வளோ திட்டுவேன் தெரியுமா? மகேஷ்க்கு தெரியும். மகேஷும் திட்டுவாரு சில நேரத்துல. எமோஷனல் ஃபூல் டு த கோர். ஈஸியா ஏமாத்திடலாம். ஈஸியா யார் வேணாலும் வந்து ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்கள. அதுவும் பேலன்ஸ் பண்ணுவாங்க அவங்க. அப்போ கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரும். யார் இருந்தாலும் சரி. போ அக்கா
அந்த இமோஷனல் ஃபுல்னஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் திட்டிகிட்டே இருப்பேன் நான். ஓகே, ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உங்களை பற்றி உங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து மாஸ்டர் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சுத்தம். இதுல ஜட்ஜ் யாருன்னா திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் தான். ஸோ யாரு ஹானஸ்டா பதில் சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் மேம் சொல்லணும். ஓகே, நச்சுன்னு பதில் சொல்லணும். மழுப்பி கிழுப்பினா அவர் கரெக்டா சொல்லுவார். அப்படியா? கண்டிப்பா. பார்க்கலாமே. It's all depends on the question. ஆமா, क्वेश्चन. ஓகே, ரெடியா ஜட்ஜ்? ரெடி. ஓகே, ஜட்ஜ் ரெடி சொல்லிட்டாங்க. நான் கேள்வி கேட்க போறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்ன டென்ஷனா? அப்பா என்ன சார் ஆர்ம் ரெஸ்லிங்கா போறீங்க? Cover it and fire it. Oh my god. ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. இதுல யார் நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்க? குஷ்பு அவர்கள், பிருந்தா அவர்கள், நமிதா அவர்கள்? பிருந்தா. ஓகே, அடுத்த क्वेश्चन உங்களுக்கு. கலா மாஸ்டர் ஒரு நல்ல டான்சர், ஜட்ஜ். She's a good dancer. டான்சர். ஓகே, கிங் ஆஃப் டான்ஸ் டைட்டில் யாருக்கு கொடுக்கலாம்? இது உங்களுக்கு மேம். பாக்யராஜ் அவர்களுக்கு, ராமராஜன் அவர்களுக்கு, பாண்டியராஜன் அவர்களுக்கு. உங்க பாக்யராஜ் அவர்களுக்கு. பாக்யராஜ் அவர்களுக்கு அடிக்க போறாரு என்ன? இது நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு. இதுல ரொம்ப அழகானவங்க யாரு? குஷ்பு அவர்கள், ரம்பா அவர்கள், நமிதா அவர்கள். அழகு மட்டும்தான் சார், வேற எதுவும் நோட் பண்ணி சொல்லக்கூடாது. ரெம்பா. நினைக்கிறேன் வித் மேக்கப்போட பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். இல்ல, I should be safe. இங்கேயும் கிடையாதுல்ல சொல்லி பட்டு. ஓ, பக்கத்துல கிடையாது. அதனால மேம் இந்த நோட் இந்த ஆன்சர்லாம் நோட் பண்றீங்கல்ல, இதுக்கு எல்லாம் நீங்க பதில் நீங்க குடுக்குறீங்க அதுக்கப்புறம். ஓகே, அடுத்து மாஸ்டர் கிட்ட. இந்த ஹீரோயின்ல யார் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க? த்ரிஷா, ஜோதிகா, சிம்ரன் அவர்கள். சிம்ரன். பதில் 2 பேர் கிட்ட இருந்து வருதே. ஓகே, இதுல யார் நல்லா கோரியோகிராஃப் பண்ணுவாங்க? கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர்? கலா மாஸ்டர். உங்க ஹஸ்பண்ட் ஹீரோவா நடிச்சா யார் நீங்க ஹீரோயினா செலக்ட் பண்ணுவீங்க? நித்யா மேனன், வித்யா பாலன், இல்லனா தேர்ட் உங்க சாய்ஸ்? நித்யா மேனன். சார், இது அவங்களுக்கான. மேடம் பாருங்க ஜட்ஜ். அவருக்கு ஜோடியா கரெக்ட்டா நமிதா தான் கரெக்ட்டா. Oh my god. என்ன நான் கலா கிட்ட நித்யா மேனன் கூட ஆக்ட் பண்ணான்னு சொல்லுவாங்க. நித்யா மேனன் கிட்ட. ஆனா நீங்க வந்து நமிதா அவர்கள் தான் சொல்றீங்க. என்ன என்ஜாய் பண்ணிட்ட லைஃப்ல. ஐயோ. இருங்க, நான் கொஞ்சம் ரேபிட் ஃபயர்ல ஸ்லோ ஆயிட்டேன் இப்ப இந்த ஆன்சர் கேட்டு. ஓகே, உங்ககிட்ட கேள்வி. உங்க வைஃப்க்கு பிடிச்ச டான்சர் யாரு? சூப்பர் ஸ்டார் அவர்கள், உலக நாயகன் அவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்கள்? விஜய். உலக நாயகன். நீங்க வந்து விஜய் அவர்கள் சொல்லிருக்கீங்க. அதான் உலக நாயகன் சொன்னேன் நான். ஐயோ, சரி ஓகே மேம். ஜட்ஜ் அவர்களே நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யாரு ஹானஸ்டா பதில் சொல்லிருக்கா? கலாக்கா தான் இதுல எல்லாமே ஆனஸ்ட் ஆன்சர் கொடுத்தாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குஷிகா. நீங்கள் வந்து சூப்பரான ஒரு கெஸ்ட்டாக, ஒரு ஜட்ஜாக, இது எல்லாத்த விட ஒரு பியூட்டிஃபுல் ட்ரூ ஃப்ரெண்டாக இன்னைக்கு இங்கே வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உங்கள் மனசுலேருந்து வந்தது அப்படின்னு உங்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். இவ்வளோ பேசுகிறோம்ல டிடி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. You want to know the surprise? எனக்கா? Yeah. Yes. Okay, can we have the surprise for her please? Thank you so much. And இவ்வளோ அழகா எங்களுடைய ஷோ இன்னும் பியூட்டிஃபுல் ஆகி கொடுத்ததுக்கு குஷிகா, thank you so much. And we love you always. Be the same. Thank you sweetheart. Thank you அக்கா. Thank you. Thank you. Bye. 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 Such a wonderful evening. அதுவும் இன்னும் கல்ல கல்ல கலன்னு அது குஷ்பு மேம் வந்தாலே கேட்க வேண்டாம்ல, அப்படிதான் ஆயிடும் அந்த இடம். சான்ஸே கிடையாது, வேற எதுவுமே ஆவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கலகலன்னு ஆக்கி கொடுத்துருக்காங்க, கேக் வேற கொடுத்துருக்காங்க, அமேசிங்கா இருக்கு, பியூட்டிஃபுல் பர்த்டே வேற. எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் கலா மாஸ்டர் கிட்ட கேட்டு ஆன்சர் வாங்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி சேட்டா கிட்ட கேட்டும் ஆன்சர் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ கரெக்டா அந்த ஆன்சர் நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிறதா கேள்வி. போலாமா மாஸ்டர்? மாஸ்டர் முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? உங்ககிட்டயா சேட்டா கிட்டயா? சரி, என்கிட்ட கேளுங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச கார் எது? ஆப்ஷன்ஸ் வேணுமா இல்லைன்னா நான் வந்துட்டு ஆன்சர் நீங்களே ஆன்சர் சொல்றீங்களா? அவருக்கு எல்லா பெரிய கார் தான் ரொம்ப பிடிக்கும். BMW,
அப்புறம் பேர் தெரியாது எனக்கு, காரோடைய பேர்லாம் நோட்டே பண்ண You மாட்டேன். said it. காரோடைய பேர் நீங்க நோட் பண்ணலனாலும் எஸ்சிவி ரொம்ப பிடிக்கும், ஹாடி ரொம்ப பிடிக்கும். பட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது. அது என்ன ஃபர்ஸ்ட் வருங்க அது? அப்ப வெச்சக்க பக்கத்து உலகச்சக்கமா BMW. மாஸ்டர் இது சீட்டிங். Hey, she said it, no. பரவாயில்ல, அது நானே கேள்வி, நீங்க எப்படி அப்படியே போட்டு திருப்பி பிடிச்சேன். ஒரு ட்விஸ்ட் வேணாமா சார்? வாங்குற சம்பளத்துக்கு நான் ஏதாவது வேலை செய்ய வேணாமா? அதுக்கு தான். பட் BMW தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நச்சுன்னு சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ப்ளீஸ் டு நாட் டு சீட்டா கோலி கேம்ஸ். உங்க ஹஸ்பண்ட் எதுக்காக காசு நிறைய செலவு செய்வாங்க? Dress என்ன ஆப்ஷனே கேட்கல நீங்க. சொல்லுங்க. Dress, shoes, mobile. Dress அவ்வளவுதான், விட்டுடுங்க. Dress கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆன்சரே நச்சுன்னு வந்துருச்சு. ஓகே, உங்க மகன் வித்யுத் யாரோட ரொம்ப செல்லம்? சார், கலா மாஸ்டர், பாட்டி? மகேஷ். கரெக்டான ஆன்சர். என்னத்துக்கு இந்த क्वेश्चन நான் கேக்குறேன்னு எனக்கே தெரியல, எல்லாம் கரெக்ட் ஆன்சரா வருது. உங்க ஹஸ்பண்ட் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை? அது வராது. ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் இல்லாம ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் கொடுக்கணுமா? எஸ். குட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சார்? அங்க 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 பாருங்க, அதிர்ச்சியை பாருங்க. ப்ளஸ் பாயிண்ட்க்குள்ள கை விட்டமா ஷாக்கா நிக்கறாரு. இது கூட தெரியலன்னா நான் வைஃப்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்லையே. ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க தான் ஒரு வைஃப். பட் என்ன ஆப்ஷன் கொடுங்க, அப்பதான் ஆன்சர் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது அப்படியே பளிச்சு நான். இவர் நினைப்பாரு உன்னோட நான் தான் ஜாஸ்தி அஃபெக்ஷன் வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. அவர் அஃபெக்ஷன் காமிப்பாரு, எனக்கு அஃபெக்ஷன் காமிக்க தெரியாது. அதான் கரெக்டா சொல்றேன். பட் குட்டு என்ன சார்? சேட்டா, She calls me Tutu. I'll call her Kutu. குட்டு கரெக்டா அந்த ஆன்சர் ஆப்ஷனே இல்லாம. அது நான் பாக்கியெல்லாம் சொல்லலாம். பட் நீங்க இந்த क्वेश्चन வந்துட்டு என்ன கூப்பிடுவாங்கன்னு கூட கிடையாது, என்ன சொல்லுவாங்கன்னு சொல்றதுக்கே ஷாக். தட் வாஸ் ஷாக்கிங். ஷாக்கில சூப்பர் சார். அவங்க क्वेश्चंस முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க இதுல தெரிஞ்சிரு யார் ரொம்ப அஃபெக்ஷன். ஆமா சேட்டா, கம் ஆன் சேட்டா, யூ ஷட் டு இட். ஓகேவா? ஐயோ, ஒரு நிமிஷம். என்ன பயங்கர ஏதோ ஒரு மிட் டர்ம் டெஸ்ட் எழுத போற மாதிரி ஒரு அதை விட கஷ்டமா இருக்கு. அதை விட கஷ்டமா? அது பிட்டாவது வைக்கல, இது பிட்டு வைக்க முடியாது. கலா மாஸ்டர் எத்தனை நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க? ஒன்னு. ஒரே ஒன்று. ஓகே, கரெக்ட் ஆன்சர். மலையாளம் மூவிக்கு. மலையாளம் மூவிக்கு. ஓகே, கலா மாஸ்டருக்கு எந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்? Oh my god, that's a good question. She likes folk. ஃபோக். போச்சு. இல்ல எனக்கு க்ளூ கொடுக்கல. ஃபோக்லயே குத்துவாருன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போனா. ஃபோக் இல்ல, கிளாசிக்கலா இருக்கலாம். உங்க பேர்லயே இருக்கே கொஞ்சம். என்ன நீங்க கிளாசிக்கல் டான்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆன்சர் தப்பு. கலா மாஸ்டர் இதுவரைக்கும் கோரியோகிராஃப் பண்ணாத ஆக்டர் யாரு? ஹீரோ. நான் தான். இல்ல சார், கொஞ்சம் பா உங்களோட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு ஐ அம் ஜீரோ இன் தட். ஓகே. ஓகே, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆப்ஷன் ஏ மாதவன், ஆப்ஷன் பி விஜய், ஆப்ஷன் சி அஜித். விஜய். இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஐ எம் வெரி சாரி, கரெக்டான ஆன்சர் இஸ் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள். ஆக்சுவலி வந்து அஜித்தோட போட்டோ பார்த்து செலக்ட் பண்ணதே நான் தான். அஜித்தோட ஸ்டூடெண்ட், யாருக்குமே இது பண்ண தெரியாது. அதாவது அந்த டைரக்டர் வந்து இறந்துட்டாரு தெலுங்கு படத்துக்கு. கலா இந்த மாதிரி நான் படம் எடுக்க போறேன், எனக்கு புது ஹீரோ ஹீரோயின் வேணும், நிறைய ஃபோட்டோஸ் அப்படி இருக்கும்போது நான் அஜித் ஃபோட்டோ எடுத்து வச்சேன், சங்கவி ஃபோட்டோ எடுத்து வச்சேன். சரி, இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் படம். நினைக்கவே முடியாது, ஈவினிங் 4 o'clock என்னோட வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பூஜை போட்டேன் அஜித்துக்கு. அஜித்துக்கு நல்லா தெரியும். ஸோ நமஸ்காரம் பண்ணிட்டு எண்ணி ஒரு 10-20 நாள் வந்தார் கிளாஸ்க்கு. ஸோ அந்த பெருமை என்கிட்ட இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்? ஆப்ஷன்ஸ் வேணுமா? கிருஷ்ணா. இது ஒண்ணுதான் சார். அச்சனை சொல்லிருக்கீங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னீங்க. இது ஒண்ணு. பட் இஸ் தி ரைட் ஆன்சர். இஸ் தி புரிஞ்சுக்கோ, லார்ட் கிருஷ்ணா அவர்கள். வெரி குட். ஸோ கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் இஸ் ஓவர். இப்போ அடுத்து வந்து ஒரு சூப்பர் கேம் வச்சிருக்கோம் நாங்க. ஓகேங்க, ரொம்ப சிம்பிளான கேம். இந்த கேமோட பேர் வந்து லவ் டைஸ். ஓகேங்களா? எங்க சொல்லுங்க பாப்போம். லவ் டைஸ். எஸ். ஸோ இந்த கேம் வந்து நீங்க விளையாடணும். ஸோ மாஸ்டர் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ மாஸ்டர் ரொம்ப சிம்பிளான கேம். சேட்டா வந்து ஒரு நம்பர் சொல்லணும், நீங்க கரெக்டா அந்த நம்பரை போடணும்.
நம்பர் போடலன்னா இதுல இருந்து ஒரு டாஸ்க் எடுப்போம், அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சேட்டா நீங்க தான் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும் உங்க சாய்ஸ்ல. 5. 5. இப்போ 5 ஓகே. 1. ஸோ வந்து 5 வரல, என்ன இருக்குன்னு பார்ப்போம். மாஸ்டர், கக்னம் சாங்க்கு பரதநாட்டியம் ஆட வேண்டும். That's a nice thing. உலகமே வந்து அந்த கக்னம் ஸ்டைல் ஆடுது, பட் இந்த பரதநாட்டிய ஸ்டைலை பார்த்து எல்லாரும் இனிமே அதை ஆடுறாங்க. உட்காந்தே பண்ணலாமே. ஓகே, உங்க இஷ்டம் மாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் அதான். Gangnam Style. 낮에는 따사로운 인간적인 여자, 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자, 밤이 오면 심장이 뜨거워지는 여자, 그런 반전 있는 여자. 너는 선호해. 낮에는 너만큼. அடடா, இப்படி ஒரு கக்னம் ஸ்டைலை யாருமே பார்த்திருக்க முடியாதுடா ராமா. அடுத்தது நான் சொல்லணும், அவர் பண்ணுமா? அப்ப நீங்க சொல்லுங்க. 6 3. சரி ஓகே, இப்போ ஓபன் பண்ணி பாப்போம் என்ன இருக்கு. நவரசங்களை முகத்தில் காட்ட வேண்டும். நோ நோ. ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன மலையாளத்துல நீ என்கிட்ட பேசலாம், அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. நவரசத்துல பேசுனது ரசம் வராது, சாம்பார் தான் பேசினா பிரச்சனை இருக்கு. எக்ஸ்பிரஷன் வரல. ஓ, டைரக்ட் எக்ஸ்பிரஷன். அடிக்கிறியா? ஓகே, இப்போ மாஸ்டர் தான் பண்ணும். நீங்க இப்போ கரெக்ட்டா சொல்லுங்க. 1. 5. 5. ஸோ சாரி, கரெக்டான. சஞ்சீவ் மாதிரி நம்ம வீட்டு கல்யாணத்தை ஹோஸ்ட் பண்ணணும். ஐயோ, அது வராது எனக்கு. சஞ்சீவ் தான். ட்ரை பண்ணு. விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டு கல்யாணத்துல உங்களை அனைவரையும் வருக என வரைக்கிறோம். இவங்க வந்தாச்சு, இவங்க நல்லா பாடியிருக்காங்க, பிடி ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கலாமாசு மகேஷோட இந்த உமன்ஸ் டே அதுமா சூப்பர். அதோட போட்டோகிராஃப்ஸ் பாக்குறீங்களா, என்ன அழகா இருக்கு. கல்யாணத்துல குருவாயூர்ல இருந்திருக்கு. மகேஷ் சாரை பாத்தீங்கன்னா வயிறும் தொப்பியுமா தான் இருக்காரு. அண்ட் நீங்க அவங்க கலாமாச பாருங்க, எப்பவுமே வெக்கப்பட மாட்டாங்க, அந்த இடத்துல வெக்கப்பட்டிருக்காங்க. சோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நம்ம வீட்டு கல்யாணம். பரவாயில்ல, இவ்வளவு ஸ்பீட் ஏம் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டம் தான். ஆனா சஞ்சீவ் அவர்களுடைய சஞ்சீவ் இஸ் கிரேட். ஐயோ, கஷ்டமான காரியம் அது, அதை பத்தி நம்மளால யோசிக்கவே முடியாது. ஓகே, நீங்க தான் இப்போ 4. கடவுளே, இது ஒன்னாவது கரெக்டா வரட்டும். இனியா 5ல பிடிச்சது. 5. நீங்க 5 கேட்டப்போ 4 வந்தது. ஓகே, உங்க லவபிள் லைஃப பத்தி ஒரு பாட்டு பாட வேண்டும். அதாவது நீங்க அவருக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்றதுதான். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். கேட்டா ஃபுல் ரொமான்டிக் ஃபீலிங் வந்துதான் இப்படி எல்லாம் பண்றேன். இல்ல டைம் இருக்காதுல. ஷூட்டிங் முடிஞ்சா போத்தி படுக்கிறதுலயே கரெக்டா இருக்கும். இங்க வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா விஜய் டிவிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இவருக்காக நான் ஒரு கவிதை, ஏன்னா எப்பயுமே இது சொல்லுவார், ஃபீல் பண்ணுவார்னால இவர் என்னை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். என் குழந்தையை கூட தனியாக நடக்க பழகி கொண்டேன், இன்னமும் பிடித்த என் விரலை விடாமல் என்னுடன் நடந்து கொண்டிருக்கும் ஒருவர் என் அன்பான கணவர். என் குழந்தை கூட தனியாக நடக்க பழகி கொண்டது இல்லையா? ஆமா. ஓகே. என் விரலை இன்னும் பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருப்பவர் என் கணவர். I love you. தேங்க்யூ. ரொம்ப கியூட்டா இருந்தது கவிதை. தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி ஒரு அட்டகாசமான பேரோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். until then take care, bye bye. இது டிடி signing out from சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம். சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் ஏஜென்சி வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். VLCC ஸ்லிம்மிங் பியூட்டி ஃபிட்னஸ் ஃபார் men and women வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். And Ala Change Unisex Makeovers வழங்கும் 3,500 worth of gift voucher. Thank you. Thank you. so much.